அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 மணி கேரளா லாட்டரி ரிசல்ட்டுக்கான ஏபிசி கெஸிங் தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். டேட்டு பார்த்தீங்கன்னா 4/6/2024. கம்பெனி பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தி கம்பெனி. ட்ரா நம்பர் 418. சரி, வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி முந்தைய ரிசல்ட் என்னன்னு பார்ப்போம். முந்தைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 833 495 தான் கொடுத்துருக்காங்க. நம்ம போர்டுக்குள்ளே என்ன கொடுத்துருந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி கெஸ்ஸிங் 3 டிஜிட் ஆல் போர்டில் 8 கொடுத்துருந்தோம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டாக மாறி இருக்குது. இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா திரும்ப கொடுத்த எண்ணெயை திருப்பி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம கொடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பக்கம் போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்த ரிசல்ட்டு திரும்ப வந்திருக்கு. ஒரு சின்ன ஒரு மாற்றமாக போச்சு. சரி, பரவாயில்லை. அடுத்த ரிசல்ட்டுக்கான முயற்சிக்கு போயிடுவோம். சரி, வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். இன்றைக்கான ஏபிசி கெஸிங்கை பொறுத்தவரையில் நம்ம முதல் நம்பராக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 7 தான் கொடுக்குறேன். 7 ஏன் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 3494 இருக்குது. அப்போது 347947 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் 7 கொடுக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 347947. அப்போது 7 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தீங்கன்னா 7 கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு பி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 1 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 591 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 591 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 593 என்ற அடிப்படையில் 3 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 541. அப்போது 541 வருவதற்கான வாய்ப்பும் உண்டுன்றதுனால பி போர்டில் 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 130 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் பி போர்டை பொறுத்தவரையில் 3 எண்களாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. பி போர்டில் 590 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 590 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 0வையும் நம்ம பார்த்துக்கணும். பி போர்டை பொறுத்தவரையில் 3 எண்கள் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டை பொறுத்தவரையில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தீங்கன்னா முதல் என்ன 8 தான் நான் கொடுக்குறேன். ஏன் 8 எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 258 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 258 புரியுதா, 258 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம 8ஐயும் பார்த்துக்க வேண்டியது இருக்குன்ற அடிப்படையில் சி போர்டில் 8 கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையிலும் பார்த்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 996 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 996 வரலாம், இல்லைனா 258 வரலாம். இந்த மாதிரி விஷயங்களில் பொறுத்தவரையிலும் 6 பார்த்தீங்கன்னா சி போர்டில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 256. அப்போ 256 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த முறை ஏ போர்டில் 7, பி போர்டில் 130, சி போர்டில் 86 நான் கொடுக்குறேன். கொஞ்சம் முந்தைய ரிசல்ட்டையும் போய் பார்த்து செக் பண்ணிக்கங்க. ஏன்னா ரிசல்ட்டு ஒருவேளை முந்தைய ரிசல்ட்லேருந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஒரு 4-5 ரிசல்ட்டு தள்ளி அந்த எண்களை திருப்பி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பொழுதும் கொஞ்சம் லாட்ரியை கெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முந்தைய கெஸ்ஸிங் எல்லாம் பார்த்துட்டு பிறகு லைவ் கெஸ்ஸிங் வாங்க. அப்போ தான் உங்களால் ஒரு நல்ல எண்ணை எடுக்க முடியும். அந்த அடிப்படையில் சொல்கிறோம். சரி, வாங்க 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்த்துருவோம். இப்போதும் பார்த்தீங்கன்னாக்கா ஏபிசி கெஸ்ஸிங் இன்றைக்கி கொஞ்சம் பி போர்டில் அதிகமாக போயிருக்கு. ஏன்னா இதெல்லாமே படுதுன்ற அடிப்படையில் நம்ம உங்களுக்கு சஜஷனில் வரதுனால நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். 3 டிஜிட்டில் ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிசிலேயே ஒரு மாறுதல் வந்தால் இந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா இருக்கிற நம்பரே தான் திருப்பி கொடுத்துருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 68 ரிசல்ட்டாக மாறலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 61 மாறலாம். ஏன்னா 6 பி போர்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு ஒரு வகையில் இருக்குது.
அந்த அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பி போர்டுக்குள்ள 9559 அடிப்படையில் இந்த எண்கள்லாம் பாஸ் பண்ணியிருக்கு. எல்லாமே ஒரு சஜஷனில் வச்சுக்க வேண்டியது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குற எண்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆலோசனைக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எண்கள்லாம் வருதா இல்லை இவங்க சொல்கிற மாதிரி படுதா இல்லை உங்களோட கெஸிங்குள்ளே இது வருதான்னு பார்க்கணும், செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு பிறகு ரிசல்ட்டுக்குள்ளே போகணும். இது எல்லாமே உங்களுக்கு துணையாக இருக்கிறதுக்கு மட்டும்தானே தவிர இது உறுதிபூர்வமானது அல்ல. இது எனக்கு மட்டும்தான் உறுதிபூர்வமானது, என் மைண்டுக்கு இது உறுதிபூர்வமானதாக இருக்குன்ற அடிப்படையில் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். ஆனால் இதுவே கேரளா லாட்டரி ரிசல்ட்டாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அந்த அடிப்படையில் உங்கள் சஜஷனில் நீங்கள் இதை பயன்படுத்தி பிறகு நீங்கள் ரிசல்ட் அடிக்கிறது தான் உங்களுக்கு ஒரு நல்ல பயனை தரும். அந்த அடிப்படையில் பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்தவரையிலும் நான் உங்களுக்கு என்ன தரலான்னு இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா 1 வருவதற்கான வாய்ப்பு எனக்கு படுது. அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு 1 கொடுக்குறேன், பயன்படுத்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பர் சரியாக பட்டுச்சுன்னா அந்த ஒரு நம்பரை வச்சு முதல்ல ஒரு வின்னிங்கை பெற ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த சாய்ஸுக்கு போக முதல்ல ஒரு சின்ன வெற்றி எடுத்துங்க. அது உங்களுக்கு பண இழப்பை தவிர்க்கும். அந்த அடிப்படையில் சின்ன வெற்றிக்கு ட்ரை பண்ணிவிட்டு பிறகு பெரிய வெற்றிக்கு போங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் விளையாடுறது உங்களுக்கு சரியாக படும், பயனும் தரும். எனக்கு கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் ரெகுலராகவே நம்ம ஒரு குறிப்பிட்ட எண்ணை உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்றோம். உங்களுக்கு வெற்றி இல்லாமல் நம்ம செய்கிறது இல்லை. ஏதாவது ஒரு சின்ன வெற்றியாவது நம்ம சேனலுக்குள்ளே நான் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஏதாவது ஒரு சில நேரங்களில் தவறலாம், ஆனால் மற்ற நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான எண்ணெய் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கேன். அந்த அடிப்படையில் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல தான் நாங்களும் கொஞ்சம் ஊக்கமாக உங்களுக்கு ஒரு நல்ல எண்களை எடுத்து கொடுக்கறதுக்கு சரியாக இருக்கும். அந்த அடிப்படையில் கேட்குறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.